ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பும்ராவையும் ரோஹித் சர்மா பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேர் தான் இந்திய அணிக்கு தூண் மாதிரி இப்போ டெஸ்ட் போட்டியில் நின்றுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டன் மற்றும் நட்சத்திர ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் அப்புறம் ரோஹித் சர்மா பும்ரா குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பென் ஸ்டோக் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நான் பங்களாதேஷ் சீரீஸ் பார்த்தேன், கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே விழுப்பாக இருக்குது. ஏன்னா அந்த போட்டி மேக்ஸிமம் ட்ரா ஆகிறதுக்கு தான் 95% வாய்ப்பு இருந்துச்சு. அந்த 5% வின்னிங் பர்சன்டேஜை வச்சு இந்திய அணி இந்தமாரி வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் பும்ராவை நினச்சா எனக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, அவர் பந்து எனக்கு நினைச்சாலே ரொம்ப ஆபத்தாக இருக்கிற போல் இருக்குது. அருமையாக போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. 3 விதமான ஃபார்மட்டையும் சூப்பராக போகிறார் பும்ரா. கண்டிப்பாக அவர் போன்ற ஒரு வீரர் இந்திய அணிக்கு கிடைச்சது ஒரு வரம் தான் சொல்லணும். ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த டைமில் கொடுத்தாலும் ஓவர் நல்லா போகிறாரு, விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதுதான் ஒரு அணிக்கு ஒரு கேப்டனுக்கு முக்கியமாக தேவை. அது ஜஸ்பிரீத் பும்ரா செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவர் போன்ற ஒரு வீரர் இங்கிலாந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன். அதே போல் ரோஹித் சர்மா கூட தான் ஒரு கேப்டனாக நல்லா பண்ணுறாரு. அவர் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுறாரு. அதனால தான் ரோஹித் சர்மா இப்போதைக்கு நல்ல ஒரு கேப்டனாக இந்திய அணியில் வளம் வந்துட்டுருக்காரு. அவர் போன்ற ஒரு வீரர், அதுவும் ஹிட்மேன், டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 2 பாலே 6 அடிக்கிறாரு. கண்டிப்பாக இது யாராக இருந்தாலும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் நினச்சா எனக்கு ரொம்பவே அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா இந்த டெஸ்ட் போட்டி 2வது டெஸ்ட் போட்டி நீ டீம்லாம் விட்ருங்க, பங்களாதேஷாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருந்தால் கூட 4வது நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸே ஒரு டீம் முடிக்கலன்னும் போது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்தபடி விடுப்பா ட்ரா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஆடுவாங்க. ஆனால் சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணி இந்திய அணி அதிரடியாக பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடி திருப்பியும் அவங்கள ஆல் அவுட் பண்ணி சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 98 ரன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் நிறைய பேர் பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பென் ஸ்டோக் இப்போ அதை தான் குறித்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்திய அணிக்கு ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்னால அடுத்த வர சீரிஸ் எல்லாமே டஃப்பான சீரிஸ். நியூசிலாண்டு கூட, ஆஸ்திரேலியா கூட. நியூசிலாண்ட்லாம் நம்ம ஈஸியெல்லாம் நான் தான் நம்ம கிரவுண்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு டஃப் கொடுப்பாங்க. அதுலேயும் நல்ல நல்ல பேட்ஸ்மேன் கெயின் வில்லியம்சன், டாம் லேதம், கான்வே சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்கள் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு டஃப் கொடுப்பாங்க. அதனால் பங்களாதேஷ் சீரிஸ் இது ட்ரா ஆயிடுச்சுன்னா செகண்ட் மேட்ச்சு நம்மளுக்கு ரொம்பவே வருத்தமாகிட்டு இருக்கும். பரவாயில்ல, ஜெயிச்சிட்டோம். புள்ளிப்பேட்டியில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும். பார்க்கலாம் இந்திய அணி அடுத்து நியூசிலாந்து சீரிஸை எந்த மாதிரி எதிர்கொள்கிறாங்க சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்து வர நியூசிலாந்து சீரிஸை ஜெயிக்குமா ஜெயிக்காதா? பென் ஸ்டோக் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.